வணக்கம். அனைவரும் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி, ஆலும் வேலும் பல்லுக்குருதி என்ற பழமொழியை கேட்டிருக்கிறோம். இதில் 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். நாம் அனைவரும் அறியாத ஒன்று இந்த நாலடியார். நாலடியாரில் மொத்தம் 400 பாடல்கள். இந்த நாலடியார் உருவான கதை மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு காலத்தில் வடநாட்டில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட 8000 சமண முனிவர்கள் பாண்டிய நாட்டில் தஞ்சமாக அடைந்தார்கள். அவர்களை பாண்டிய மன்னன் காத்து அருளினான். அந்த பஞ்சம் தீர்ந்தவுடன் அவர்கள் அனைவரும் வடநாடு போவதாக பாண்டியனிடம் சொல்ல, பாண்டியன் இல்லை, நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். ஆனால் அந்த சமண முனிவர்களோ இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் 8000 சமண முனிவர்களும் ஆளுக்கு ஒரு பாட்டாக ஓலையில் எழுதி வைத்துவிட்டு இரவோடு இரவாக வடநாடு சென்று விட்டார்கள். இதை கேட்ட பாண்டிய மன்னனுக்கு மிகப்பெரிய கோபம் ஏற்பட்டது. அத்தனை ஓலைகளையும் எடுத்து வைகை நதியில் வீசச் சொன்னார். வைகை நதியில் அப்படி வீசப்பட்ட அந்த 8000 பாடல்களில் 400 பாடல்கள் தண்ணீரின் போக்கை எதிர்த்து கரை சேர்ந்தன. இதற்கு நாலடியார் மற்றும் நாலடி 400, வெள்ளாளர் வேதம் என்று பல பெயர்கள் உண்டு. இதில் மொத்தம் 400 பாடல்கள் இருக்கின்றன. அதை பதுமனார் என்பவர் அறம், பொருள், இன்பம் என்று 3 அதிகாரங்களாக திருக்குறள் போல பிரித்து உரை எழுதியிருக்கிறார். இந்த நாலடியாரை பற்றி நாம் தொடர்ந்து பார்ப்போம். இதற்கு ஜியு போப் மற்றும் கோவி மணிசேகரன் அவர்கள் எழுதிய உரையை அடிப்படையாக கொண்டு இந்த தொடரை தொடர்வோம். வணக்கம்.